ஃப்ரீடெக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். நம்ம சேனலில் இதுதான் எனக்கு தெரிஞ்ச பெரிய அன்பாக்சிங்காக இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். வெல்ஸ்பேரோட மல்டி குக்கிங் பாட். ஸோ பாக்ஸில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எந்த விஷயமும் இல்லை, ஜஸ்ட் அவங்க ஹேண்டில் வித் கேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஓன் பாக்ஸிங் தான். அவங்களோட வெப்சைட் இங்கே நீங்கள் பார்க்கலாம். மாடல் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சைஸு வெயிட் வந்து 6.8 kgs வரைக்கும் வருது. இதுதான் கீப் ட்ரை, நோ ஸ்டெப்பிங் ஆர் ஸ்டாண்டிங். பாக்ஸ் எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் வந்திருக்கு. ஸோ அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். இப்போ குயிக்காக ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிடலாம். மேலே ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண பில். ஸோ உள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஹேண்டில் கூட கொடுத்துருக்காங்க. மெல்லமாக அது ஓன் பண்ணலாம். நல்லா வெயிட்டு அப்படி. இதுதான் வந்து ஆக்சுவல் ப்ராடக்ட் பேக்கேஜிங்கு. ஸோ வெல்ஸ்பேர் மல்டி குக்கிங் பாட். ஸோ இதுதான் வந்து அதோட ப்ராடக்ட். இந்தியாஸ் ஃபஸ்ட் பிக் எல்சிடி ஸ்க்ரீன் பேனல்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்சிடி ஸ்க்ரீன் வந்து ஃபஸ்ட் டைம்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர். நமக்கு இது மல்டி குக்கிங் பாட். ஃபுட் கிரேட் 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 quart மல்டி பர்பஸ் பாட். அது ஃப்ரெண்ட்லி நேவிகபிள் பிக் ஸ்க்ரீன் எல்சிடி அது நம்ம பார்த்தது தான். எக் பாய்லர் கூட இருக்குல்ல, 7 எக் பாய்லர் ரேக் வேறு வருது. ஸ்ட்ரீமர் விசில் ஹேண்டில்ஸ் ஃபார் கன்வீனியன்ஸ். ஸோ விசில் கூட இருக்குது. இல்லை கம்ஃபர்டபுள் grip கூட கொடுத்துருக்காங்க. அதோடு இல்லை 12 ப்ரீசெட்ஸ் வருது. நம்ம இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஆல்ரெடி இருக்கிறத வந்து 12 ப்ரீசெட்ஸ் குக்கிங் ப்ரோக்ராம்ஸோடு வருது. இது மோஸ்ட்லி நமக்கு இந்தியன் ரெசிபீஸ் தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் எல்சிடி பேனல். ரெகுலர் ப்ரெஷர் செட்டிங்ஸ் ஃபார் ஆல் டெக்ஸ்சர்ஸ் ஆஃப் ஃபுட். ரெகுலர் ப்ரெஷர் செட்டிங்ஸ் ஃபார் ஆல் டெக்ஸ்சர்ஸ் ஆஃப் ஃபுட். கீப் வார்ம் ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி டிலே டைமர் இருக்குது. யூசர் ஃப்ரெண்ட்லி நேவிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்து நமக்கு வெல்னஸ் அண்ட் வேல்யூ இது கூட என்னென்ன வருதுன்னு போட்டிருக்காங்க. 10 times சேஃபர் தென் ட்ரெடிஷ்னல் ப்ரெஷர் குக்கர். ஸோ இதில் வந்து நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க 3 ஆக்சரிஸ் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ஸ்டீம் வெசல் அதாவது வால் மாதிரி சொல்லுவாங்களே அது இருக்குது. 7 எக் பாய்லர் ரேக் இருக்குது. மெஷரிங் கப் இருக்குது. சிலிக்கான் ஹேண்ட் மிட்ஸ் இருக்குது சூடு பிடிக்கிறதுக்கு. சர்விங் ஸ்பூன்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா சிலிக்கான் கேஸ்கெட் இருக்குது. ஒரு ரெசிபி புக் இருக்குது. ஸோ இல்லை 10 times சேஃபரு. அதே மாதிரி ரெடியூஸ் குக்கிங் டைமு. ரீப்ளேஸ் அட்லீஸ்ட் 8 கிச்சன் அப்ளையன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரீடைன்ஸ் மோர் நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ஃப்ளேவர். 0 ஸ்டீம் வாட்டர் எஸ்கேப். 0 நாய்ஸ். ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்குது ரெசிபி புக்கு. இது வாரண்டி இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் மேனுவலு. எக்ஸ்ட்ரா கேஸ் கட் மாதிரி. இல்லை நிறைய பேருக்கு நிறைய கலர்ஸ் வருது. எனக்கு ரெட் வந்திருக்கு. தர்மகால். ஆக்சுவல் பாட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அவ்வளோதான், உள்ளே எதுவும் இல்லை. இதுதான் வந்து ஆக்சுவல் பாட்.
இதுதான் லெட்டு. நல்லா ஸ்ட்ராங்காக வெயிட்டாக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி. ஸோ நான் அவங்க சொன்ன ஆக்சரிஸ்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டீலு. ஸோ இதுக்குள்ளே எப்படி ஒன்றும் இல்லை, இப்படி தான் இருக்குது. (304) ஃபுட் கிரேட் ஸ்டீல் இது. ஸோ இதுக்குள்ளே ஒரு கண்டெய்னர் இருக்குது. இது பார்க்கலாம். நீங்கள் கீழே கூட நல்ல பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஹீட் ஆகிறதுக்கு டெம்பரேச்சருக்கு. உள்ளே கூட நீங்கள் பார்க்கலாம், லெவல்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹேண்ட் க்ளவுஸு சேஃப்டிக்காக, 2 சர்விங் ஸ்பூன்ஸு, அதோட நமக்கு மெஷரிங் கப்பு, பவர் கார்டு. ஸோ இதான் வந்து எக் ட்ரே. 1 2 3 4 5 6 7. ஸோ 7 எக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நம்ம தண்ணி ஊற்றிட்டு வச்சுக்கிற மாதிரி. அதோடு உங்களுக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வேளை நீங்கள் ஏதாவது கண்டெய்னர், ஃபார் எக்ஸாம்பிள் கேக் பேஸ்கெட், அதாவது வச்சுக்கிட்டு உள்ளே சேர்க்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பேஸ்கெட்டு, இல்லை தண்ணி ஊற்றிக்கிற மாதிரி ஹோஸ் இருக்குது. ஸோ ஓவரால் ஐட்டம்ஸ் இதெல்லாம் தான். ஸோ எதுவுமே மிஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியாது, எல்லாம் தேவையானதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணி வரும் இல்லைங்களா, நமக்கு குக்கரு விசில் அடித்த தண்ணி, இந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த இடத்துல நமக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த கப் மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த கப்பில் வந்து ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் இதை கழுவி க்ளீன் பண்ணிக்கலாம், அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ நம்ம ரெகுலர் குக்கரில் இருக்கிற மாதிரியே இங்கே பாருங்கள் விசில் இருக்கும், விசில் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் லாக்கு அன்லாக்கு, அதே மாதிரி அந்த சேஃப்டி வால்வ் வந்து இது தான். உள்ளே ப்ரெஷர் இருக்கா இல்லைன்றது வந்து நம்ம இது கீழே இறங்கிருக்கா மேலே வந்திருக்கான்றதை வச்சு சொல்லிடலாம். டிஸ்பிளேவே பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக இருக்குது, ராட்டி டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு, அதே மாதிரி மெனு செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு, ப்ரீசெட்ஸு மாற்றணுன்னா, ப்ரெஷர் லெவல்ஸ் மாற்றணுன்னா இது, கீப் வார்மில் கேன்சல் பண்ணோன்னா இப்படி, அது மாதிரி டேஸ்ட்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணோன்னா இது. ஸோ எது செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த செலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம உங்களுக்கு வாட்டர் ஸ்பில்லானா கூட எந்த ஒரு டேமேஜ் எல்சிடிக்கு ஆகாது. ஸோ இதில் நம்ம லெட் பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் வால் கொடுத்துருக்காங்க. ஸோ விசிலுக்கு வந்து உங்களுக்கு அன்னசரியாக ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே பிளாக் பண்ணாது. இது நீங்கள் கைட்டி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். கேஸ் கட் கூட நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களே கைட்டி க்ளீனாக இன்கேஸ் இது டேமேஜ் ஆச்சுன்னா அவங்க கொடுத்துருக்க ஸ்பேரை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். லாக்கிங் சிஸ்டம் கூட இங்கே கொடுத்துருக்காங்க, க்ளோஸு ஓப்பனு எந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணுன்றது. ஸோ நம்ம திருப்பினா இந்த மாதிரி லாக் ஆகுது. ஸோ இதுலேயுமே நீங்கள் பார்க்கலாம், இந்த வேர்ல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு சேஃப்டி ஃபீச்சரு. அதே மாதிரி கீழே ஒரு லாக் கூட கொடுத்துருக்காங்க. இல்லை 3 லிட்டர்ஸ், 6 லிட்டர்ஸ், 8 லிட்டர்ஸ் இருக்குது. நான் எடுத்துருக்கிறது வந்து 6 லிட்டர்ஸு. உள்ளே பார்த்திங்கன்னா இது ஃபிக்ஸடாக இருக்கும், இதுதான் வந்து நமக்கு ஹீட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணுறது, செட் பண்ணுறதெல்லாம் இதுதான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஹீட் ஆகும். ஸோ டைரெக்டாக நீங்கள் எந்த வெசலும் டைரெக்டில் இது வைக்கக்கூடாது, அந்த ஸ்டீல் கண்டெய்னர் தான் எல்லாம் வைக்கணும். ஸோ இந்த ஸ்டீல் கண்டெய்னர் தான் வைக்கணும். இதுக்குள்ளே தான் நம்ம வச்சுக்கலாம், என்ன வேணால் வச்சுக்கலாம்.
அவனோட ஒரு இனிஷியல் டெஸ்ட் கூட அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க. வாட்டர் எல்லாம் போட்டு கொஞ்சம் ப்ரெஷர், ஸ்டீம் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்களும் மறக்காமல் டெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் வெல்ஸ்பேரோட ஒரு மல்டி குக்கிங் பாட்டோட குவிக் அன்பாக்சிங். ஸோ ஃபர்தராக வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இதை பற்றி ஒரு ரெசிபி கூட பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இது நிஜமாகவே ட்ரெடிஷ்னல் ப்ரெஷர் குக்கரோட இல்லை எலக்ட்ரிக் குக்கரோட இது அட்வான்டேஜஸ்ன்றதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Please like, comment, share and subscribe.